அரித்மெட்டிக் மீன். அரித்மெட்டிக் மீன்ல நம்ம பார்க்க போறது வந்து கம்பைன்டு மீன். இதை எப்படி கம்பைன்டு மீன்னு சொல்றதுன்னு பாருங்க. இங்க ரெண்டு டேட்டா கொடுத்துருக்காங்க. மீன் ஹைட் ஆஃப் 25 மேல் ஒர்க்கர்ஸ். ஸோ அப்போ N1 அதை எடுத்துக்க போறோம். 25 மேல் ஒர்க்கர்ஸோட ஒர்க்கர்ஸ் இன் அ ஃபேக்டரி இஸ், அது மீன் கொடுத்துட்டாங்களா. மீன்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் பார் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். பட் இங்க ரெண்டு கொடுத்துருக்காங்க, கீழே ஃபீமேலும் தனியா கொடுத்ததுனால ஃபர்ஸ்ட் ஒன்னு x1 பார்னு எடுத்துக்கணும். ஸோ மீன் டினோஷன் வந்து எக்ஸ் பார். பட் இங்க ரெண்டு மீன் இருக்கிறதுனால ஒன்னு x1 பார், இன்னொன்னு x2 பார். ஸோ x1 பார் ஈக்குவல் டு 61 சென்டிமீட்டர். அடுத்தது N2. N2ன்றது ஃபீமேல், 35 ஃபீமேல் இருக்காங்க. அவங்களோட மீன் ஹைட்ன்றது x2 பார்னு எழுதிக்கணும். தட் இஸ் 58 சென்டிமீட்டர். ஸோ மேலுக்கான ஆவரேஜ், அடுத்தது ஆவரேஜ்னா மீனும் ஆவரேஜும் ஒன்று தான். அடுத்து ஃபீமேலுக்கான மீன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்படி ரெண்டு டேட்டா கொடுக்கும்போது நம்ம வந்து யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா கம்பைன்டு மீன். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற அரித்மெட்டிக் மீன் ஃபார்முலா யூஸ் பண்ண மாட்டோம். இது ரெண்டு டேட்டா கம்பைன் ஆயிருக்கு. அப்போ கம்பைன்டு மீன் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். கம்பைன்டு மீன் எக்ஸ் பார் ஈக்குவல் டு N1 x1 பார் plus N2 x2 bar divided by N1 plus N2. இதில் தான் நம்மளோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். N1ன்றது 25. ஸோ x bar equal to 25 into x1 barன்றது 61 plus 35 into 58. கீழே டினாமினேட்டரில் 25 plus 35. ஸோ கீழே 60. நான் மேலே மல்டிப்ளை பண்ணிட்டு கீழே இருக்கிற வேல்யூவோட ஆட் பண்ணி டிவைட் பண்ணால் எனக்கு கிடைக்கிற ஆன்சர் 59.25 சென்டிமீட்டர். ஸோ இந்த மாதிரி ரெண்டு டேட்டா சேர்த்து கொடுத்து மீன் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அதோட பேர் கம்பைன்டு மீன். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்.